கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பக்தியுள்ள கிறிஸ்தவரா அல்லது மறுபிறப்பு அடைந்த தேவனுடைய பிள்ளையா என்று பார்க்கும் பொழுது, மறுபிறப்பு பெற்று தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் வேதாகமத்திலே பல விசுவாச வீரர்களின் வாழ்க்கை சரித்திரத்திலே அவர்கள் இடம்பெற்று நாம் படிப்பது போல அவனுடைய வாழ்க்கை சரித்திரமும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும் என்ற அந்த நம்பிக்கை உண்டு. இந்த சலாக்கியம் பக்தியுள்ள கிறிஸ்தவனுக்கு கிடையாது. இதை குறித்து அது எப்படி கிடைக்காமல் போகும் என்று நீங்கள் கேட்கலாம். அதை நாளைய தினத்திலே நாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்தனாகிய யோபு சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைக்குரிய ஒரு அடையாளமும் ஒரு அன்பும். இரண்டாவதாக ஆபக்குக் சொல்லுகிறார், தன்னுடைய தானியங்கள், தன்னுடைய விவசாய நிலங்கள் அனைத்தும் ஒரே நாளில் அழிந்து போனது. அவர் சொல்லுகிறார், அத்திமரம் தொழிலிடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்னை ரட்சித்து நமது பிள்ளையாக மாற்றின அந்த தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த தானியேல் கூட இருக்கிற அவருடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நேபுகாத் நேச்சார் நிறுத்தின அந்த சிலைக்கு அடிப்பணியாமல் போனதினால் அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவித்தார்கள். ஒரு வார்த்தை சொன்னார்கள் பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவியாமல் போனாலும், ராஜாவின் கைக்கு விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் நீர் நிறுத்தின சிலைக்கு அடிப்பணிய மாட்டோம் என்று. இதுதான் தேவனுடைய பிள்ளையின் ஒரு அதிகாரமும் ஒரு அன்பும். காரணம், நித்திய ஜீவனை அவர், அந்த அன்பை அவர் ருசித்தவர்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ரோமர் எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரை இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை, அதை நீங்கள் தயவு செய்து அதை வாசித்து பாருங்கள். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் சரியான ஒரு நிச்சயமும் ஒரு அடையாளமும். தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன் என்ற அந்த நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இன்று அன்புள்ள ஆண்டவரே, நான் இப்படி ஒரு தைரியமுள்ள மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து, நானும் என்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நாசமோசமோ, பட்டயமோ, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் எதுவானாலும் என்ன வந்தாலும் வரட்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தோடு இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக வாழலாம், மறுமையிலும் நித்திய ஜீவன் பெற்று சந்தோஷமாக வாழலாம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் அதிகாரம். இந்த அதிகாரம் உங்களுக்கு உண்டா? சிந்தித்து பாருங்கள். சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு அல்லது பக்தியுள்ள கிறிஸ்தவர்களுக்கு இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. தேவன் சித்தமானால் நாளை தினத்திலே எப்படி கிடைக்காது என்பதை நாம் பார்ப்போம்.